பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுக்குள்ளே எப்பவும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கத்தான் நான் சிலுவையில் என்னை பலியாய் கொடுத்தேன். உங்கள் பாடுகள், துக்கங்கள், வேதனைகளை நான் என் மீது போட்டுக்கொண்டு உங்களுக்காக நான் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தேன். எதுக்காக? என் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். யோவான் 14:27 இயேசு அவ்விதமாய் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்பவும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், நம்ம கூட இருக்கிறார். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சீக்கிரத்தில் அதெல்லாம் மாறிவிடும். அதை மாற்றுகிற ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அதை நினைத்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிங்க. இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதன் பிறகு சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். சாட்சி வேலைக்குள்ளே செல்ல போகிறோம். உங்களில் யாராவது கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்காக விசேஷமாக உங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட போகிறது. அதனால் கேன்சர் வியாதி உள்ளவங்களாக இருந்தால் ஜெபத்தோடு டிவிக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உட்கார வைங்க. அவங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கேன்சர் வியாதியில் பக்கத்து வீடு, எதிர் வீடு எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா கேன்சர் வியாதியிலிருந்து சுகம் பெற்று நல்ல சுகத்தோடு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி இயேசு சுகம் கொடுத்து இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார், அதே மாதிரி உங்களுக்கு செய்வார். அதனால் அப்படிப்பட்டவங்க, அப்படி பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் அவங்களை தெரியப்படுத்தி இந்த நாளில் இந்த ஜெபத்தில் பங்கு பெற வையுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புத சுகம் தந்து விடுவார். சரியா? அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். நமக்காக தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டு கைகளிலே கால்களில் ஆணியடிக்கப்பட்டவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கு அவருடைய கைகளிலே தழும்புகள். அந்த தழும்புள்ள கரத்தினாலே தான் தொட்டு சுகம் கொடுக்கிறார். அவர் சிந்தின பரிசுத்தமுள்ள அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே நமக்கு விடுதலை உண்டாக்குகிறார். இன்றைக்கு கூட இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்காக ஜெபிக்கணும்ல, அதுக்காக காத்திருக்கிறீங்கள, சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறார், நம்ம அவருடைய பேரை சொல்லி கூப்பிடும்போது எப்படி அற்புதம் நடக்கிறது, அப்படியில் அவர் எப்படியெல்லாம் அற்புதமாய் ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்து அவளை சந்திக்கிறார் என்பதை பல அனுபவங்களை எழுதியிருக்கிறதன் மூலம், அந்த சாட்சிகள் மூலம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அப்புறம் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஜெபிக்க போகிறீங்க. இயேசு அற்புதம் செய்ய போகிறார். சரியா? முதலாவது, அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு வாலிப தம்பி சாட்சி எழுதியிருக்கிறார். அவரோட தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசி காரியங்களெல்லாம் உறுதிப்படுத்தின பிறகு தான் அந்த சாட்சியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த தம்பியினுடைய பெயர் ஜெகன் என்பது. எனக்கு இப்பொழுது 24 வயதாகிறது. நான் பூர்வீகமாக ஸ்ரீலங்காவை சொந்த இடமாக கொண்டிருந்தாலும் 12 வயதில் இருந்து அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்து வருகிறேன். அமெரிக்க தேசம் வெளியில் ஒரு கிறிஸ்தவ நாடாக அறியப்பட்டாலும் இங்கு இருப்பவர்களில் நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் வான்வெளியை ஆராய்ச்சி செய்யும் படிப்பு படித்து வந்தேன். பொதுவாக இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை படிப்பவர்களுக்கு கடவுளின் மீது நம்பிக்கை இருக்காது. நானும் கடவுளே இல்லை என்ற கோட்பாட்டில்தான் இருந்தேன். என்னிடத்தில் இல்லாத கெட்ட பழக்கங்கள் இல்லை. ஒரு மாதத்திற்கு நான் கஞ்சா, அபின், கொக்கைன் போன்ற போதை பழக்கத்திற்கு செலவழிக்கும் பணம் இந்திய மதிப்பில் 1 லட்சத்திற்கும் மேலாக இருக்கும். பாருங்கள், இந்த வாலிப தம்பி மறந்திறந்து தன் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருக்கு. இவ்வளோ போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு மாதத்திற்கு 1 லட்ச ரூபா இந்திய பணத்துக்கு போதை வசதிகளுக்காய் மாத்திரம். இதை தவிர லாஸ் வெகாஸ் மாகாணத்தில் உள்ள சின் சிட்டி என்ற இடத்திற்கு மாதம் ஒரு முறை சென்று வருவேன்.
விரும்பினபடி பாவங்கள் செய்ய அங்கு முடியும். என்னுடைய செலவினங்களை சமாளிப்பதற்கு திருட்டு தொழிலில் ஈடுபட்டேன். பணம் நிறைய செலவானா அதுக்கேற்ற வருமானம் இருக்கணும்ல, அதனால் அது மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். தடை செய்யப்பட்ட போதை பொருட்களையும் விற்பேன். ஒரு முரட்டாட்டமுள்ள மனிதனாய் மனம்போன வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். அது மாதிரி கையில் துப்பாக்கிலாம் வச்சுருந்தாங்களாம். அமெரிக்காவில் துப்பாக்கின்றது கடைகளை விற்பாங்க. நாங்கள் போயிருந்த போது கலிஃபோர்னியா மாகாணத்தில் நம்ம தெரிந்த நண்பர்களோட பேசும்போது இங்கே அந்த துப்பாக்கியெல்லாம் கடையில் வச்சு விற்பாங்களாமே அமெரிக்காவில் அதெல்லாம் சொன்னால், ஆமாம் பிரதர் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னை கூட்டி கொண்டு காண்பீங்கன்னு சொன்னேன். என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போனேன் இந்த கடைக்கு. கடை தெருவில் ஒரு கடைங்க, துப்பாக்கி கடை. விதவிதமான துப்பாக்கிகள், சின்னது பெருசுன்னு வச்சுருக்கிறாங்க. தோட்டாக்கள் மக்கள்லாம் வாங்குகிறாங்க. நான் பார்த்தேன் ஒரு பொருள் சாதாரண இங்கே பொருள் வாங்குகிற மாதிரி ஆட்கள் வாங்குகிறாங்க. அங்கே அது மாதிரி அந்த தேசம். இந்த தம்பி அது மாதிரிலாம் வச்சுருந்துருக்கிறார் துப்பாக்கியெல்லாம். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், அவங்க என்ன நடந்தது பாருங்கள். அப்பொழுது ஒரு முரட்டாட்டமுள்ள மனிதனாய் மனம்போன வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். யூடியூப்பில் படம் பார்க்கும் பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு நாள் என்னுடைய காரில் உட்கார்ந்து கஞ்சா சுருட்டி கொண்டிருந்த போது, இந்த கஞ்சாவை இதில் சிகரெட் மாதிரி சுருட்டுவாங்களாம், சுருட்டி கொண்டு இருக்கும்போது படம் பார்த்து கொண்டே கஞ்சா சுருட்டலாம் என்று ஆன் செய்தேன். அப்பொழுது நீங்கள் பேசுகிற ஒரு வீடியோ யூடியூபில் வந்தது. உங்களை பார்த்ததுமே எனக்கு எரிச்சலாக இருந்தது. ஆனாலும் கஞ்சா சுருட்டும் வரை பார்க்கலாம் என்று அப்படியே விட்டுவிட்டேன். அன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புதல் குறித்து பேசினீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் என்னோடு நேரில் உட்கார்ந்து பேசுவது போன்றே எனக்கு கேட்டது. என்னை மறந்து மனம் கசந்து அழுதேன். அதாவது ஆண்டவர் இயேசு ஒரு ஆத்மா மேலே எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் பாருங்கள். இங்கே ஒரு வாலிபன், பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபன், ஆண்டவர் அந்த ஆத்மாவுக்காக பரிதபித்து யூடியூப்பில் இந்த செய்தி மூலமாக நேரில் பேசுகிற மாதிரி பேசி எப்படி ஒரு பேச்சை கேட்டு ஒரு மனிதன் அழ முடியும்? அதான் ஆண்டவருடைய கிரியை. அதான் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தி மனம் திரும்ப செய்கிறவர். அதில் நடப்பது மனிதனால் நடக்கிற விஷயமே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், அந்த தம்பி எழுதியிருக்கிறாங்க, என்னை மறந்து மனம் கசந்து அழுதேன். நான் செய்த பாவங்களை ஒவ்வொன்றாய் அழுது அழுது சொல்ல ஆரம்பித்தேன். அது ஜெபம் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு அதுவரை ஜெபிக்க தெரியாது. 45 நிமிடத்திற்கு மேலாகவே பேசியிருப்பேன். அதாவது ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அதான் தம்பி சொல்கிற காரியம். எனக்கு ஜெபிக்கெல்லாம் தெரியாது. நான் இயேசுகிட்ட பேசுகிறேன் மனம் திறந்து. அப்பொழுது அது சொல்கிறார், அப்பொழுது ஒரு அக்கினி பந்து போல வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொண்டது. அந்த காருக்குள்ளே ஒரு அக்கினி, தேவனுடைய பிரசன்ன அக்கினியாய் இறங்கி சூழ்ந்து கொண்டது. அந்த வெளிச்சத்தை என்னால் கண் திறந்து பார்க்கக்கூட முடியவில்லை. வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. அந்த அக்கினிக்குள்ளேருந்து ஒரு சத்தம், உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், இனி பாவம் செய்யாதே என்று அந்த சத்தம். அதை கேட்டதுமே என் காரில் வைத்திருந்த கஞ்சா போன்ற பொருட்களை எடுத்து குப்பையில் போட்டேன். அன்றிலிருந்து பாவத்திற்கு விலகின ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன். தவறான நண்பர்களுடன் எனக்கு இருந்த தொடர்புகளையெல்லாம் விட்டுவிட்டேன். இப்பொழுது தினமும் இயேசு என்னோடு பேசும் வரை நான் ஜெபித்து வருகிறேன். இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி வருகிறேன். சரிங்களா? எங்கிருந்து எங்கே ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றார் பாருங்கள். பாவத்தில் அழிந்து கொண்டிருந்த ஒரு வாலிபன், ஆண்டவர் அந்த வாலிபனை சந்தித்து ரட்சித்து விடுதலை கொடுத்து, இன்றைக்கி தம்பி எழுதியிருக்கிறாங்க, இயேசு என்னோடு பேசுவரை ஜெபம் பண்ணுவேன் தினமும். இதாங்க சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசினாரா? நீங்கள் காலையில் காத்திருந்து ஜெபித்த போது உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசினாரா? ஆண்டவருடைய குரலை கேட்டீங்களா? உங்களுடைய இருதயத்தில் அவர் பேசுவார். அப்போ ஆண்டவரோடு பாருங்கள், பேசுவரை ஜெபிக்கிறேன். இப்போ இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லி வருகிறேன். அந்த தம்பிக்கிட்ட பார்த்தா இன்னும் நிறைய காரியம், அது இங்கே பிள்ளைகளை சொல்ல வேண்டான்னு விட்டுட்டோம். நான் நேரில் வருவேன், 4 மாவடிக்கு வருவேன்னு தம்பி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஆண்டவர் தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை மதம் மாற்றுவது அல்ல,
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வல்லமை இயேசுவனுடைய வல்லமை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறார். வாலிப தம்பி, வாலிப மகளே, ஏதோ ஒரு காரிய அடிமைத்தனத்தில் இருக்கிற இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை தேவை. ஆண்டவர் இதன் மூலம் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார், உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவர் உனக்குள்ளே பிரவேசித்து உன் வாழ்க்கையை புதிதாக்கி விடுவார். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக்கி விடுவார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு இயேசு சொல்லலையே. இவ்வளோ நாள் கஞ்சா இது இவ்வளோ நாள் குடிக்கிறல்ல, எல்லோரும் விட்டுட்டு ஏன்டா வா அப்படி சொன்னார இயேசு. இல்லை, நீ எப்படி இருக்கிற அப்படி வா, நான் உனக்கு விடுதலை தரேன், நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன். அதான் இயேசு சொல்கிறார். எல்லாருமே சொல்லுவாங்க பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும், அப்போ தான் வைகுண்டம் போக முடியும், சொர்க்கம் போக முடியும். அதில் எல்லா மதங்களும் சொல்லுகிறதுங்க. பரிசுத்தமாக வாழணும், பாவம் செய்யக்கூடாது, அப்போ தான் வைகுண்டம் போகணும், சொர்க்கம் மோட்சத்து போக முடியும்னு. மனிதனுடைய பிரச்சனை என்ன? பாவத்தை விட முடியலையே, அதான பிரச்சனை. அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இதற்கு எத்தனை 1000 சாட்சிகளை உங்களுக்கு முன்னால் நான் நிறுத்தணும், லட்சங்களை என்னால் நிறுத்த முடியும். அப்படி பாவத்திலிருந்து இயேசு விடுதலையாக்கி புதுவாழ்வு கொடுக்கிற ஒரு ஆண்டவர். சும்மா நீ அங்கே போய் இதை செய்ய பாவம் போயிடும், இங்கே போய் இதை செய்ய பாவத்துக்கு பரிகாரம், காசு செலவு பண்ணிலாம் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது. ஐயா, தயவு செய்து தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து நீங்கள் தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கிறீங்க. அதிலிருந்து மெய்யான விடுதலை கொடுக்கறதுக்கு இயேசுவால் தான் முடியும். மற்றபடி சும்மா அவங்களை திருப்திப்படுத்த மதங்கள் பாவ மன்னிப்புக்கு பல காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையாக ஆண்டவரால் தொடப்பட்டு ஒரு மனமாற்றம் அடையும் போது தான் பாவ மன்னிப்பு. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு முக்கியமான அனுபவம். இந்த தம்பிக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் பாருங்கள், உங்களுக்கு செய்வார். அடுத்தது தஞ்சாவூர்லேருந்து பெல்தாஸ் என்கிற ஒரு சகோதரர். நான் கடந்த 77 வருடமாக வெற்றிலை பாக்கு போடுவதற்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாளில் 20 முறையாவது வெற்றிலை போட்டு விடுவேன். வெற்றிலை பாக்கு போடுவது பாவம் என்று தெரியாமல் தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் போடவில்லை என்றாலும் கூட எதையோ இழந்தது போன்று இருக்கும். ஒரு முறை உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ சாட்சியை பார்த்தேன். எப்பொழுதும் உரல் வைத்து இடித்து வெற்றிலை போடும் பாட்டி ஜெபத்திற்கு பிறகு வெற்றிலை போடுவதில்லை என்று சாட்சியாக சொல்லியிருந்தார்கள். அதை பார்த்த உடனே நானிலும் வெற்றிலை பாக்கு பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஜெபம் செய்தேன். அன்றைக்கு இயேசு என்னை தொட்டார். அதன் பிறகு எனக்கும் கூட இயேசு விடுதலை கொடுத்தார். இப்பொழுது நான் வெற்றிலை பாக்கு போடுவது இல்லை. ஒரு நாளில் 20 முறை வெற்றிலை போட்ட நான் இப்பொழுது அதை குறித்ததான எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறேன். இயேசுதான் அந்த எண்ணம் எனக்கு வராமல் காத்து கொண்டார். அதாங்க இயேசு. கஷ்டப்பட்டு ஒரு பாவத்திலிருந்து வருவதற்கு இந்த மாத்திரை சாப்பிடு, இதை போட்டுக்க, அதை போட்டுக்க, அது அப்படி இல்லை. இயேசுடைய ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய ஒரு தொடுதல் உங்களுடைய சுபாவத்தை மாற்றிடும், எண்ணத்தை மாற்றிடும். அந்த எண்ணமே இல்லாமல் மாற்றிடும். 27 வருஷமாக இருந்த பழக்கம் அப்படின்ற ஒரு நேரத்தில் எப்படிங்க மாற முடியும்? அதான் தேவனுடைய வல்லமை, கடவுளுடைய வல்லமை என்பது அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் பாருங்கள், சகோதரர் கிளாஸ்டர், திருநெல்வேலியிலிருந்து சகோதரி கிளாஸ்டர் என்கிறவர். நான் கடந்த 15 வருடமாக தம்பாக்கு போடுவதற்கு அடிமையாக இருந்தேன். என்னன்னு தெரியல, தம்பாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ முறை இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு முறை கூட என்னால் விட முடியவில்லை. ஒரு நாளில் 15 முறை பாக்கு போடுவேன். கடந்த பிப்ரவரி மாதம் அற்புத பெருவிழா நேரலையில் நடைபெறும் போது நான் வெற்றிலை பாக்கை எடுத்து சுண்ணாம்பையும் தடவி போடுவதற்கு ரெடியாகிவிட்டேன். அப்பொழுது பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமென்று நீங்கள் ஜெபித்த போது என் கையில் இருந்த தம்பாக்கை உடனே வெளியில் விட்டெறிந்து விட்டேன். என்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அன்றிலிருந்து எனக்கு அந்த பழக்கம் இல்லை, அந்த எண்ணம் கூட என் சிந்தனையில் இல்லை. இப்பொழுது சரியாக 1 மாதம் சோதித்து பார்த்துவிட்டு நான் இந்த சாட்சியை எழுதுகிறேன். என் 15 வருட பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதாங்க ரியல் மிராக்கிள். இதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். ஒரு மனிதனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து மெய்யான ஒரு பரிசுத்தத்தை கொடுப்பது. அதே மாதிரி சகோதரி காவேரி, விருதுநகர்லேருந்து சகோதரி காவேரி எழுதியிருக்கிறாங்க.
நான் இயேசுவை தெய்வமாக அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவள். என் திருமணமான மகள் கடந்த 7 வருடமாக பில்லிசூனிய கட்டினால் கஷ்டப்பட்டாள். எப்பொழுதும் தூங்கிக் கொண்டு சோர்வாகவே இருப்பாள். முகம் முழுவதும் கருப்பாகிவிட்டது. 5 ஆட்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை சாப்பிட்டாலும் கூட மிகவும் ஒல்லியாக பலனற்று இருப்பாள். அவ்வளோ 5 பேர் சாப்பாட்டை அந்த மகள் சாப்பிடுவாங்களாம், ஆனால் மெலிந்து பலன் இல்லாமல் இருப்பாங்களாம். ஒரு ஆவி பாருங்கள், அந்த பில்லிசூனியத்தின் ஆவி சரீரத்தை நுழைந்ததுனால. கோயில்களுக்கு சென்று மந்திரங்களும் செய்து பார்த்தோம், எவ்வளவோ இடங்களுக்கு சென்று பரிகாரங்களும் செய்து பார்த்தோம், எதுவும் பலன் அளிக்கவில்லை. என் மகளின் நிலையை தெரிந்த ஒருவர் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பற்றி சொன்னார்கள். 4 மாவடி இயேசு விடுவிக்கிறார், சென்று ஜெபம் செய்து வாருங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அந்த இடங்களை பற்றி தெரியாததால் எப்படி போவது என்று தெரியாமல் இருந்தேன். ஒரு நாள் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன். என் மகளும் ஊருக்கு வந்திருந்தாள். அப்பொழுது நீங்கள் இயேசுவை தேடி எங்கும் போக வேண்டாம், இருக்கிற இடங்களில் ஜெபம் செய்யுங்கள், இயேசு சுகம் கொடுப்பார் என்று சொன்னீர்கள். நானும் என்னுடைய மகளுக்காக விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்தேன். அன்றே என் மகள் சுகமாகிவிட்டாள். எல்லாம் கவனிங்க, விருதுநகர் அந்த மகள் 7 வருஷமாக பில்லிசூனிய பிரச்சனை போராட்டம், முகெல்லாம் கருத்து அந்த உருவமை மாறின மாதிரி ஆயிட்டான். எங்கெங்கோ போய் ஒரு பரிகாரத்தில் சுகம் உண்டாகலை. வீட்டில் அந்த தாயார் ஜெபிக்கிறாங்க. இப்போ தான் இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. 4 மாடி எங்கே இருக்குன்னு தெரியாத. அப்போ தான் சொன்னது, நீங்கள் 4 மாடிலாம் வரணும்னு அவசியம் இல்லை, எங்கேயும் ஓட தேவையில்லை, உங்கள் வீட்டில் இயேசு வந்து அற்புதம் செய்வார். அதான் இயேசு. நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே கூப்பிட்றீங்களோ அந்த இடத்துல அவர் பிரசன்னமாகி அற்புதம் செய்வார். அவங்க விசுவாசத்தோடு மகள் மேலே கை வைத்து ஜெபிச்சாங்க. அன்றே என் மகள் சுகமாகிவிட்டாள். அதன் பிறகு என் மகள் நன்றாக இருக்கிறாள், வீட்டு வேலைகளை செய்து வருகிறாள், அதிகமாய் தூங்குவது இல்லை, அளவாக சாப்பிடுகிறாள். கருப்படுத்தி இருந்த என் மகளின் முகம் பிரகாசமாக மாறி இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் வேண்டிய போது எங்களை தேடி வந்து இருந்த இடத்திலேயே விடுதலை கொடுத்த இயேசு என்ற தெய்வத்திற்கு நன்றி. அதான் இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு சொல்கிறேன்ல, இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். நீங்கள் யாராக இருக்கட்டும், நீங்கள் இப்போ இயேசுவை விசுவாசித்து இயேசுவேன்னு ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். பாருங்கள், அந்த தாயே மகள் மேலே கை வைத்து இயேசுவே என் மகளுக்கு விடுதலை கொடுங்க. நாங்கள் 7 வருஷம் பில்லிசூனிய கட்டை ஆண்டவர் அறுத்தறிந்து விட்டார். பணம்லாம் செலவு பண்ணாருங்க. சும்மா அதை வாங்கி இதை வாங்கி கட்டி செஞ்சு மந்திரம், அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே. பணம் செலவு பண்ணி செய்கிறதெல்லாம் மெய்யான கடவுளாக இருக்க முடியுமான்னு யோசிங்க. கடவுள் என்கிறவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய பிள்ளைகளை போல நேசிக்கிறவர். அவர்கிட்ட போனால் பிசாசு போகணுமா, ஒரு 10,000 ரூபா காணிக்க வை அப்படின்னு இயேசு சொல்லுவாரா? இலவசம் விடுதலைலாம் இனி என் பிள்ளை, நான் உன்னை சுகமாக்குறதுக்கு காசு வாங்குவேனா? இலவசமாக விசுவாசம்தான் போதும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். சகோதரி லீமா தெலுங்கானாவிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு 2010ஆம் ஆண்டிலிருந்து திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 30 மாப்பிள்ளைகளுக்கு மேலாக பார்த்தும் கூட ஒரு மாப்பிள்ளை கூட எனக்கு அமையவில்லை. கிறிஸ்தவராக இருந்தாலும் சும்மா பெயரளவில்தான் ஆலயம் ஜெபமென்று இருந்தேனே தவிர ஒரு நாள் நான் உணர்ந்து ஜெபித்ததோ மற்றவர்களுக்காக ஜெபித்ததோ இல்லை. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு தனி ஜெபம், குடும்ப ஜெபம் என்று எங்கள் வீட்டில் ஆரம்பித்தோம். நானும் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். குடும்பத்தில் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டோம். 12 வருடமாக எனக்கு இருந்த திருமண தடை நீங்கினது. கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி என் திருமணம் சிறப்பாக நடைபெற இயேசு எனக்கு உதவினார். நிர்விசாரமான வாழ்க்கையிலிருந்து விடுவித்து தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என் வாழ்க்கையில் இருந்த வனாந்தரம் மாறினது. பார்த்தீங்களா, ஆண்டவர் அருமையான இந்த மகளையும்
அவருடைய கணவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தேசத்துக்காக ஜெபிச்சா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஏன்னா தேசத்துக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயம். ஆண்டவரே, என்னுடைய மக்கள், இந்த கிராம மக்கள், இந்த பட்டணம், என் ஜனத்தை சந்தியும், ரட்சியும், ஆசீர்வதியும், இந்த பாவ சாபத்தில் இந்த விடுவியும், மதுபான அடிமைத்தனத்தை இந்த விடுவியும், இந்த ஜனங்கள்லாம் பாவத்தில் மறிக்கிறாங்களே, ஆண்டவரே இறக்கம் செய்யும், இந்திய மக்களுக்கு இறக்கம் செய்யும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பாவங்களை மன்னித்து விடுதலை தாரும். இப்படிலாம் நம்ம மற்றவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். அதனால் உடனே அப்படி ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் கூட இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, எனக்கு விடுதலை வேணும், நானும் நம்ம மற்றவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன், இயேசுவே எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிச்சிங்கன்னா நடந்துடும். இன்னும் 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வீடியோவில் அந்த சாட்சியை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இன்னும் ஒரு விசுவாசம் பலப்படும். நீங்கள் இந்த சாட்சியில் பாருங்கள், அவங்களுடைய அனுபவங்களை சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது சகோதரி கௌசல்யா பெரம்பலூர்லேருந்து அந்த சகோதரி தன்னுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறாங்க. அந்த சாட்சியை நீங்கள் பாருங்கள். அப்புறம் சகோதரர் வேல்முருகன் காரைக்காலில் இருந்து இந்த 2 பேரும் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். எனக்கும் இப்படி இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசம் பெருகும். அந்த சாட்சியை பார்க்கலே. இதெல்லாம் அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்தி என்ன செய்கிறார்? ஆண்டவர் மரம் மாற்றினாரா? இல்லை. 15 வருஷம் குடிப்பழக்கத்திலிருந்து அப்படி நிமிஷத்தில் விடுதலை தருகிறார். லைஃபை சேஞ்ச் பண்ணுகிறார். பார்த்தீங்களா? அதான் இயேசு. நம்ம பாருங்கள், பைல்ஸ் வியாதி, கணவர் ஜெபம் பண்ணுறார் கை வைத்து, அவ்வளோதான் சுகம். அப்போ இங்கே யார் வந்தாங்க? யார் சுகம் கொடுத்தது? எந்த ஊழியக்காரனும் அல்ல, இயேசு என்கிற ரட்சகர், இயேசு என்கிற ஆண்டவர். அவங்க வாழ்க்கையில் வந்துட்டா அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், என்கிட்ட பேசுகிறாருங்க, இயேசு என்கிட்ட பேசுகிறாரு, என் உள்ளத்தில் பேசுகிறாரு, பைபிள் வாசிக்கும் போது பேசுகிறார். பேசக்கூடிய ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த கௌசல்யா என்கிற மகள் சொன்ன அனுபவத்தை கேட்டிங்கள, ஒரு உருவம் வந்து பேசுது. நிறைய பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வெளியே சொல்ல பயம். நேரில் ஜெபிக்க வரும்போது நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, ஒரு உருவம் வந்து பேசுது, அது பிசாசு, அது அசுத்த ஆவி. நம்முடைய தேசத்தில் மந்திரவாத பில்லிசோனி பெருகிட்டதுனால இந்த ஆவிகள் மக்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி அவங்கள வந்து டிப்ரெஷனுக்குள்ளாக்கி தற்கொலைக்கு நேராக நடத்தி நிறைய பேருடைய லைஃப்பை இந்த பொருளாத ஆவி அழித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் உடனே அவங்களுக்கு பைத்தியம் அப்படின்னு நினைக்காதங்க, அது ஒரு பிசாசனுடைய போராட்டம். இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபிச்சிங்கன்னா விடுதலை கிடைத்து விடும். இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். பார்த்தீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு டைம் தர்றேன். முழங்கால் படியிடுங்க. நாம் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் கேன்சருக்கு தனியாக ஜெபம் பண்ணுவோம். இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன விடுதலை வேணும்? இயேசுவே, எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும். என்ன இந்த வேல்முருகனை 15 வருஷம் குடிப்பழக்கத்திலேருந்து இயேசு விடுதலை கொடுத்துட்டார். ஜெகன் என்கிற தம்பி அமெரிக்காவில் பாருங்கள், எத்தனை கஞ்சா, எல்லா பாவ பழக்கம். அப்படின்ற நேரத்தில் இயேசு சந்தித்து விடுதலை கொடுத்துருக்கிறார். எனக்கு அந்த விடுதலை வேணும். என்னையும் நீங்கள் சந்திங்க, என்னையும் தொடுங்க. இப்போ இயேசு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்தி, இல்லை முழங்கால் போட முடியல அப்படின்னாலும் உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவை இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கீங்களே, என்னையும் தொடுங்க, எனக்கும் விடுதலை கொடுங்க, எனக்கும் சமாதானம் கொடுங்க, எங்கள் வீட்டில் சமாதானம் பாருங்க. கணவன் மனைவி எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு குடும்ப சந்தோஷம் வந்துட்டு இல்லைங்க. பாருங்களேன், எவ்வளோ தன்னை வருத்தி கொண்டு தெய்வத்தை தேடினாலும் குடிப்பழக்கம் போகலை, வீட்டில் சண்டை போகலை, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. இயேசுன்ற ஒரு ரட்சகர் வந்த உடனே பாவத்திலேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை, கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷம், 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவம். யோசித்து பாருங்களேன், எங்கேருந்து எங்கே ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்ல, உங்கள் வீட்டில் வேணும்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசுவே, என்னையும் தொடுங்க, எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கும் உங்களை வெளிப்படுத்துங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், வியாதியில் இந்த விடுதலை வேணும், இந்த சாபங்களெல்லாம் போன இந்த பில்லாத பிசாசு என்கிட்ட பேசுது, என்னை பயப்படுத்துது, தூங்க விட மாட்டேங்குது, இயேசுவின் நாமத்தினால் போகட்டும். இயேசுவின் பேரை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை
நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லுங்கள். நீங்கள் நாவினால் இயேசுடைய பெயரை உச்சரிங்க, பிசாசு ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஜெபிக்கிறீங்களா? வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. அல்லது உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே பக்கத்தில் உள்ளவங்க கை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை குட்டி பிள்ளைகள் உங்கள் அப்பா அம்மா மேலே கை வைத்து சுகத்துக்காக ஜெபிங்க. இப்போ இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? நீங்கள் தான் ஜெபிக்கணும். நான் உங்களுக்கு கைடன்ஸ் தர்றேன், அவ்வளோதான். எப்படி இயேசுக்கிட்ட அற்புதம் பெறணும்னு நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் தான் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் அப்படியே ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்களாப்பா, இவங்களுக்கெல்லாம் இந்த வேல்முருகனுக்கு விடுதலை கொடுத்தீங்களே, 15 வருஷ பாவத்திலிருந்து ஜெகன் என்கிற வாலிப தம்பிக்கு அமெரிக்காவில் நேரில் சந்திச்சிருக்கிறீங்களே, விடுதலை கொடுத்திருக்கிறீங்களே, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னையும் தொடுங்க, என்னையும் சந்திங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, என்கிட்டையும் பேசுங்க. கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்கிட்ட பேசுங்க, எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, என்னையும் தொடுங்க, இந்த பிசாசு கட்டில் இந்த விடுதலை கொடுங்க. இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவ பழக்கம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். என்னை பயப்படுத்துகிற ஆவி, என்னை தற்கொலை செய்ய தூண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஜெபம் பண்ணு மகளே, ஜெபம் பண்ணு. உன்னை தற்கொலை பண்ண தூண்டுதல் அந்த பிசாசு, இயேசுவின் நாமத்தில் பிசாசை போ அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சாத்தானே என்னை தொந்தரவு பண்ணாதே போ, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ற அப்படி சொல்லுங்க. தற்கொலை தூண்டுகிற ஆவி, வாலிப மகளே சொல்லு, வாயை திறந்து இயேசுவின் பெயரை சொல்லி, இன்றைக்கு உனக்கு விடுதலை உங்களுக்கு. பைல்ஸ் வியாதியிலிருந்து சுகம் உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார். இயேசுவே என்னையும் தொடுங்க, எனக்கு இந்த பைல்ஸ் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த சாபம் என்னை விட்டு விலகட்டும், இந்த வாதை என்னை விட்டு விலகட்டும், என் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் பலருக்கு அந்த வியாதி. ஜெபம் பண்ணுங்க. இந்த பைல்ஸ் வியாதி என்கிற சாபம் மாறட்டும் எங்கள் வீட்டை விட்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே விடுதலை உண்டாரும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே என் கூடயே நீங்கள் பேசுங்க, எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, என்னையும் நீங்கள் சந்திங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். தகப்பனே உமக்கு நன்றி. நீர் இந்த பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறீர், இடைபடுகிறீர், தொடுகிறீர், விடுதலை தருகிறீர். இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த மக்களுக்காக சிலுவையில் நீர் மரித்ததை நினைத்தருளுவீராக. இவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினதை நினைத்தருளுவீராக. இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க தானே சிலுவைக்கு போனீர், அதை நினைத்தருளும். நீங்க அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்போ வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என் குடும்பத்தில் இன்றைக்கு விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். குடி பழக்கெல்லாம் ஒளிந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்னைக்கு உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். பாருங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். இன்றையிலிருந்து நீங்கள் மாற்றத்தை காண்பீங்க. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க.